இருந்துச்சு. அந்த கழுவி விட்டுக்கா நான் வரல. அப்ப நீயே போ. எப்படியும் அனிச்சம்மா ஓடாது. ஐசம்மா தானே இதை சொல்லிச்சு. நானும் ஓட மாட்டேன். நீனே போ. என்னடி சொல்ற? தாத்தா நம்மளெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கும்ல. ஆச்சியும் நம்மளெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கும்ல. அனிச்சம்மாவுக்கு பயந்துதான் தாத்தாவும் ஆச்சியும் இங்க ஓட மாட்டாங்க. ஐயோ அண்ணே, உனக்கும் இந்த ஐசம்மாவுக்கும் கூடவே கிடையாது. அங்க போனா அந்த கழுவி எதையாவது சொல்லி சண்டை இழுத்து விடும் தெரியுமா? ஐயோ தம்பி, கோவப்படாதல. எல்லாம் தெரியும். ஆனா என்ன செய்யுது? நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாரும் சண்டை படாம நல்லா இருக்கணும்ல. அதுக்காக போய்தான் ஆகணும். வா போவோம். என்ன சொல்ற? அப்போ சண்டை படாம இருக்கலாமா? ஆமால தம்பி, என்னதான் இருந்தாலும் அது நம்மளோட அத்தைல. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருக்கணும்ல. அத்தைக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்ல. அதுக்காக தான் அம்மா போகுது. அப்போ கல்யாணம்னா எல்லாம் தெரியாரும். ஆச்சியும் சந்தோஷமா ஆயிடும். அப்புறம் நமக்குள்ள சண்டையே விடாது தெரியுமா? பண்ணே, நீதான் நல்ல அண்ணன் தெரியுமா? நீயும் நல்ல தம்பில. நான் மட்டும் நல்ல அண்ணனா எப்படி இருக்க முடியும்? நீ நல்ல தம்பியா இருக்கறனால தான் நான் நல்ல அண்ணனா இருக்க முடியுது. சரி வா. பரவாயில்லையே, நீயும் நல்ல புத்திசாலியா ஆயிட்டே இருக்க. அஸ்வினு கூட சேர்ந்துட்டல. அதான் எல்ல தம்பி, சரியான ஆளுதாங்களே. உன் கூட சேர்ந்தனால தான் நான் புத்திசாலியா இருக்கணும். ஐயோ இல்லனே, சும்மா சொன்னே. வானே அடியில தம்பி. அனிதா, அனிதா, என்ன? எதுக்காக என்ன கூப்பிட்ட? என்னன்னு சொல்லு. என்ன அனிதா இப்படி கேட்குற? நேற்று நைட்டே தான் அத்தான் சொன்னார்ல, அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை வீடு வந்திருக்கு, இன்னைக்கு போய் அம்மா கிட்ட சொல்லி ரெடி பண்ணுங்க, நான் மாப்பிள்ளையோட வரேன்னு சொன்னாரா இல்லையா? நீ இன்னும் கிளம்பாம இருக்க. நீங்க பாரு, எனக்கு ஏன் பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுல ஊர் பிரச்சனையெல்லாம் ஏன் தலையில தூக்கி போட முடியாது. நீ போகணும்னா போ, நான் ஒன்றும் உன்னை போக வேண்டாம்னு சொல்லலையே. உன் மாமியாட்ட நல்லவளா கட்டிக்கிறதுக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கு இதுதான் நல்ல சந்தர்ப்பம். அதனால நீ போ, எனக்கு அங்க வரணும்னு அவசியம் இல்லை. என்ன அனிதா இப்படி பேசுற? அவங்க உனக்கு தான் மாமியார், அவ உனக்கு தான் நாத்தனாரு. இப்படி பேசி பிரிச்சு பிரிச்சு நின்னா என்ன அர்த்தம்? நம்ம குடும்பத்துல நல்லது ஒண்ணு நடக்கணும்னா நாம தானே முன்னாடி நின்று செய்யணும். நீ இப்படி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுற. இங்க பாரு, எனக்கு ஒன்னும் நீ உபதேசம் சொல்ல வேண்டாம். நீ எனக்கு சொல்லித்தான் எனக்கு எல்லாம் புரியணுங்கிற அவசியமும் கிடையாது. நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். அனிதா சொன்னா புரிஞ்சுக்கோ. நம்ம குடும்பம் இத்தனை நாளும் பிரிஞ்சு இருந்துச்சு. இனிமையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகாம இப்படியே வம்பளந்துக்கிட்டே இருந்தா குடும்பம் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத மனக்குழப்பம் என்னத்துக்கு? இப்பதான் ஒரு நல்ல மாப்பிள்ளை அவளுக்கு அமைஞ்சிருக்கு. அதனாலதான் அத்தையை போய் பார்த்து பேசுவோன்னு சொல்றேன். நீ பிசாட்டி விலகி நின்னா யாருக்கு லாபம்? நான் விலகி நின்னா உனக்கு லாபம். யாருக்கு லாபமோ இல்லையோ உனக்கு லாபம் இருக்குல்ல. பின்ன என்ன? போ, உன் மாமியாட்ட ரொம்ப நல்லவளா நடந்துக்கோ. எனக்கு அந்த அவசியம் இல்லைன்னு சொன்னேன். இப்படியெல்லாம் பேசாத அனிதா. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு பிரிஞ்சு பேசுறது நல்லாவா இருக்கு? அத்தனுக்காக நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் விட்டு கொடுத்து போகணும்னு நீ தானே சொல்லியிருக்க. இப்ப நீயே இப்படி பேசுற? உனக்கு நானும் என் குழந்தை என்னென்ன பிரச்சனை? நான் குழந்தை பெற்ற பிறகு அம்மா வீட்டோட போயிடுறேன் போதுமா? தேவையில்லாம இப்படி கோவிச்சுட்டே இருக்காத. இது குழந்தைங்க மத்தியில மனஸ்தாபத்தை உண்டு பண்ணும். நீ ஏன் இப்படியெல்லாம் பேசுற? இங்க பாரு, எனக்கு யாரும் பிரச்சனை இல்லை. நான் அப்படி உங்ககிட்ட வந்து சொன்னா ஏன் அம்மா வீட்டுக்கு போறவ அப்பவே அங்கேயே இருந்திருக்க வேண்டியதானே? எதுக்கு இங்க வந்த? இத்தனை காலம் இங்க தானே இருந்த. என்ன கோவப்படுறதுக்கு இங்க யாரும் லாய்க்கு கிடையாது. எனக்கு யாரு மேலையும் எந்த கோவமும் இல்ல. சும்மா தேவையில்லாம எதையாவது பேசி பிரச்சனையே உண்டு பண்ணாத. நீ உன் வேலையை போய் பாரு, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னேன். ஏண்டி சும்மாவே இருக்க மாட்டியா? காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு வேற வேலை என்ன? எப்ப பார்த்தாலும் அவகிட்ட ஏதாவது சொல்லி எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கணுமா? ஐயோ அத்தா, நீங்க சும்மா இருங்க. போதுண்டி அம்மா, பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவாளாமே. அந்த கதையால இருக்கு உன் கதை. நான் முன்னாடி போய் பேசுறேன், அவ ஏதாவது பிரச்சனை பண்ணுவா, அப்புறமா நீங்க வாங்கன்னு சொல்லியிருப்ப. தெரியாது. அதான் இவ்வளவு நேரம் உள்ள உட்காந்து என்ன பேசுறேன் ஏது பேசுறேன்னு கேட்டுட்டு எந்திரிச்சு வர்றாரு. இங்க பாரு, நீங்க எங்கேயும் போங்க, நான் உங்களை போக வேண்டாம்னு சொல்லல. என்ன தொந்தரவு பண்ணாதீங்கன்னு தான் சொல்றேன். என் இஷ்டம், வர்றதும் வராதும். நீங்க எதுக்கு என்னைய வலுக்கட்டாயப்படுத்துறீங்க?
இங்க பாரு, அவ எதுவும் சொல்லல. நீயா எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு அவ இப்படி சொல்லியிருப்பா அப்படி சொல்லியிருப்பான்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் எடுத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, இருக்குதான் பிடிக்கும். தேவையில்லாம ஐஸ் மேல இன்னும் கோவப்பட்டுட்டு இருக்க. அறிவு கடுத்தனமா எதையாவது பேசாத. இங்க பாரு, அது நம்ம குடும்பம், நாம முன்னாடி நின்னு செய்ய வேண்டிய விஷயம். நான் தானே அவளுக்கு அண்ணன், நான் ஒரே ஒரு அண்ணன் தான், அங்க வேற யாரும் இல்ல. அப்ப என் தங்கச்சிக்கு ஒண்ணுனா நான் தானே போய் நிக்கணும். நான் போய் நிக்கும் போது நீங்க 2 பேரும் அங்க வந்துதான் ஆகணும். அதை விட்டுட்டு அவளை போங்கிற, அப்ப நீ யாரு? இங்க பாருங்க, அந்த உரிமையில தான் அன்னைக்கு அவளை தப்புனதும் தண்டிச்சேன். அவளுக்கு உடனே கோவம் வந்துட்டு, ஐஸ்வர்யா தான் எனக்கு அண்ணி, ஏன் உனக்கு அண்ணியே இல்ல, நீ யார் எனக்கு அண்ணி அப்படின்னு கேட்டா. அது பத்தாதுக்கு உங்க அம்மா வேற என் மவ என்ன பண்ணாலும் பண்ணட்டும் நான் பாத்துக்கிறேன்னாங்க. இப்ப எனக்கு எண்ணி அழைக்கிறீங்க? வேண்டாதவா கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு ஒண்ணு ஒன்னா சொல்லுவாங்க. அதையெல்லாம் கேட்கறதுக்கு என்னைய கூட்டிட்டு போறீங்களோ? இல்ல உங்க மூத்த பொண்டாட்டி முன்னாடி நான் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கணும்னு எதிர்பார்த்து கூப்பிடுறீங்களா? உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. இதெல்லாம் என்ன ஜென்மம்? எப்ப பார்த்தாலும் எது கெடுத்தாலும் ஏதாவது ஒரு அர்த்தம் எடுத்துக்கிட்டு ஏன் இப்படி இருக்க? அதான் தெரிஞ்சு போச்சுல்ல, பின்ன என்ன? நான் அப்படித்தான். மகாராணி ரொம்ப நல்லவளா நடந்துக்குவா, அவளை கூட்டிட்டு போங்க. சும்மா என்ன கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. எனக்கு எங்க போகணும் எங்க வரணும்னு எல்லாம் தெரியும். அதுபடிதான் நான் நடக்கிறேன். நான் ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லை, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு ஊஞ்சாமின்னு மண்டையாடுறதுக்கு. ஐசு, இவகிட்டலாம் பேச முடியாது. நீ வா, நாம போவோம். அனிதா புரிஞ்சுக்கோ அனிதா, ஏன் அனிதா தேவையில்லாம பிரச்சனை பண்ற? ஆமாண்டி, நான் தான் பிரச்சனை பண்றேன், நீங்களாம் பிரச்சனையே பண்ண மாட்டீங்க. அதான் நல்ல வேலைன்னு பேர் வாங்கியிருக்கல, அதான் பெருமை பீத்துறதுக்கும் என்ன அங்க கூட்டிட்டு போய் அசிங்கப்படுறதுக்கும் என்ன கூப்பிடுற. நீ எல்லாரும் முன்னாடியும் பெரிய ஜாம்பவான் மாதிரி நடந்துக்கணும், நான் அவமானப்பட்டு கூனி கூறிக்கி நிக்கணும். அதானே உன் ஆசை. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. இங்க பாரு அனிதா, தேவையில்லாம மத்தவங்க பேச்ச கேட்டு நடக்காத. உங்க அம்மா சொல்றதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் நீ இப்படி பேசுறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நாம எல்லாரும் ஒரே குடும்பமா எவ்வளவு ஒத்துமையா இருந்தோம், அதை நினைச்சு பாரு. இப்ப ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்காக இப்படி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. தெரியாமல இல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. ஏன் நீ உங்க அம்மா பேச்ச கேட்டு எதுவுமே செய்யறது இல்லையா? விசுக்கு விசுக்குனே உங்க அம்மா வீட்டுக்கு ஆனா ஊனா ஓடுறியே என்னத்துக்கு? இங்க உள்ள எல்லாம் அங்க போய் பேசுறது தானே. ஏன் நீ பேசினா சரி, நான் பேசினா தப்பா? எனக்குன்னு இருக்கிறது எங்க அம்மா, நான் எங்க அம்மா கிட்ட போய் பேசுறேன். எங்க அம்மா நல்லது கெட்டது எடுத்து சொல்லுது. உனக்கு ஏன் எரியுது? எங்க அம்மா எனக்கு சொல்லாம வேற யார் சொல்லுவாங்க? அனிதா, உனக்கே தெரியும் உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் ஒன்னா. நல்லா யோசிச்சு பாரு, உன்னை எந்த அளவுக்கு அவங்க பாடா படுத்திருக்காங்க. ஓ, உங்க அம்மா ரொம்ப வசதிதாமா, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா என்ன கண்டாதானே அவங்களுக்கு பிடிக்காது. இங்க பாரு, எல்லாருக்கும் ஏத்த மாதிரி தான் அவங்க அம்மா இருப்பாங்க. சும்மா தேவையில்லாம எங்க அம்மாவை பத்தி பேசுற வேலை வச்சுக்காத. நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன்ல, நீ உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. எங்க அம்மா என்னத்துக்கு வம்பு கிழக்குற? சரி அனிதா, எல்லாத்தையும் விடு. இப்ப நான் கூப்பிடுறேன், நீ வர போறியா இல்லையா? ஏய், அவருக்கே நான் பதில் சொல்லிட்டேன் வர முடியாதுன்னு. நீ என்ன, நீ கூப்பிட்ட உடனே வர்றதுக்கு நான் என்ன கிறுக்கச்சியா? இங்க போரு, உன் வேலையை போய் பாரு. சும்மா தேவையில்லாம என்கிட்ட வம்பு வளர்க்காத. உனக்கு சீனு போடுறதுக்கு ஆளுக இருந்தா நீ அங்க போய் சீனை போடு. அதை விட்டுட்டு என்னைய கூட்டிட்டு போய் அவமானப்படுத்தலான்னு நினைக்காத. நீ பேசுறது எதுவுமே சரியில்லை அனிதா, நீ ரொம்ப மாறிட்ட. நீ முன்ன மாதிரிலாம் இல்ல. நீ இப்படி மாறுவனே நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. என் மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. இப்படியெல்லாம் சொல்லி அவர் முன்னாடி நல்ல பேரை வாங்கலான்னு பாக்குறியா? இங்க பாரு, உன்னை எப்பவுமே அந்த ஆளுக்கு பிடிக்கும். ஆனா என்னை மட்டும் கண்டாதான் அந்த ஆளுக்கு எரியுது. அங்க பாரு மூஞ்சியை எப்படி வச்சிருக்காருன்னு, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி. என்னை கண்டாலே அவருக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ ஒண்ணு சீனை போட்டு இன்னும் நல்லவான்னு பேர் வாங்குறதுக்கு அப்படியே அமைதியா நல்லவ மாதிரி பேசணுங்கிற அவசியம் இல்லை. புரிஞ்சுச்சா? போய் வேலையை பாரு. ஏடி இப்படி இருக்க? நீ எல்லாம் மாறவே மாட்டியா? ஏயா, ஏன் நான் ஏன் மாறணும்? இங்க பாரு, வாயில ஏதாவது அசிங்கமா வந்துற போது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீரு? ஒரு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இந்த மகாராணி உண்டாவாளாம், என்கிட்ட மறப்பாளாம், உமரை கூட்டிட்டு போய் தனியா நல்லா பேசுவாளாம். எம்பிட்டு சீனை போடுறீங்க. நீங்க போடுற சீனை விடவா நான் போடுற சீனை அதிகமா இருக்கு. உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. பாரு ஐசு, நீ கிளம்புறதா கிளம்பு. சும்மா இவளெல்லாம் கூட்டிட்டு இருக்காத. நான் என் தங்கச்சிக்காக போய் தான் ஆகணும், எங்க அம்மாக்காக போய் தான் நிக்கணும். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறா? இந்த அளவுக்கு மனசுக்குள்ள வன்மத்தை வச்சிருக்க எப்படி இவளால முடியுது? ஏங்க நானும் உங்க பொண்டாட்டி தானே,
இது ஒரு விஷயம்னு இம்புடு தூரம் இவ மனசுக்குள்ள ஆழமா வச்சுக்கிட்டு விரோதத்தோட என்ன பார்த்துட்டே இருக்காளே, இனி எத்தனை நாளைக்குங்க இப்படி இருப்பா? இங்க பாரு, அவளெல்லாம் மாத்தணும்னு நினைச்சா இந்த ஜென்மத்துல முடியாது. அவ மண்டைக்குள்ள பேய் ஏறி உட்கார்ந்துருக்கு. அவ மண்டை பூரா விஷமமா இருக்கு. அவ மனசுல இன்னும் எதையோ நினைச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. பத்தாதுக்கு அவங்க அம்மா வேற அவளுக்கு எடுத்து எடுத்து கொடுக்குது. அதனால அவளை மாத்த முடியாது. அவளை மாத்தணும்னு நீ நினைச்சிட்டு இருந்தனா இப்படியே தான் உட்கார்ந்துருக்கணும். நீ கிளம்பு, நம்ம வேலையை நம்ம போய் பார்ப்போம். சரிங்க. சீக்கிரம் வா, பசங்களாம் கார்ல ஏறி உட்கார்ந்துருக்குது. எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கோம்? இவளை கூப்பிட்டா இவ வரமாட்டான்னு தெரியும். அதான் கூப்பிடாதான்னு சொன்னேன். நீ எங்க கேக்குற? உனக்கு செருப்படியை தானா போய் வாங்கிக்கிட்டே இருக்கணும். கிளம்பு. ச்சே, ஏன்டா இந்த அனிதா இப்படி இருக்காளோ தெரியவே மாட்டேக்கே. இவ எப்ப மாறுவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இத்தனை நாளும் ஆப்பு ஒர்க் ஆகலையே. சரி, இன்னைக்கு ஒரு ஸ்டோரி எடுத்து வேக வேகமா போட்டுருவோன்னு போட்டுட்டு இருக்கோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாரையும் பார்க்க முடியாம அஸ்வினும் அருணும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனா என்ன செய்யறது, இந்த ஆப் இத்தனை நாளும் ஒர்க் ஆகல. ஆனா எங்க அம்மாக்கும் இன்னும் தொண்டை வலியே சரியாகல. ஏதாவது வாய்ஸ்ல சரியா இல்லாம இருந்தா சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எடுத்த வீடியோ கொஞ்சம் வேகமாக தான் எடுத்திருப்போம். ஏன்னா மறுபடியும் ஆப் வம்பு பண்ணிடக்கூடாதுங்கிறதுல தான் கவனமாக இருந்தோம். ஏதாவது தப்பாக இருந்தா சாரி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாரையும் நாங்கள் ரொம்ப 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 மிஸ் பண்ணோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கமெண்ட் ரொம்ப சொல்ல முடியல, சாரி. நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எல்லாரையும் நினச்சிட்டே இருந்தேன். உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு நினச்சேன். எனக்கு டைம் தான் பத்தலை. இன்னும் இந்த தொண்டை வலியும் சரியாகலை. அதான் உங்கள் யாருக்கிட்டையும் பேச முடியாமல் ரொம்ப மிஸ் பண்ணோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஐ லவ் யூ ஸோ மச். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் அத்தானை ரொம்பவே மிஸ் பண்ணிருப்பீங்க. என்ன செய்யறது, அத்தான் ஊர்ல வந்து ரொம்ப பிஸி தான். கமெண்ட்டும் பண்ண முடியல, அப்போ ஒர்க் ஆகல, உங்க எல்லார்கிட்டயும் பேசவும் முடியல. சாரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரியா? நான் உங்க எல்லாரையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணினேன். நீங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணா எல்லாரும் என்ன தேடிட்டு இருக்கீங்கன்னு நினைப்பேன். I love you so much. உங்க எல்லாருக்கும் நடுக 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 love you. I love you so much. எல்லாரும் கவனமா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, அஸ்வினை ஜாலியா போடுங்க. I love you so much. இன்னைக்கு எங்களோட வீடியோ பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம